கல்லூரி மாணவர்கள் விஜய் பக்கமா? திமுகவுக்கு ஷாக் தந்த டேட்டா. தமிழகத்தோட கல்வி வளர்ச்சி, அதுக்காக அரசு மேற்கொண்ட சிறப்பு முயற்சிகளை குறித்து விளக்குறதுக்காகவும், கல்வியில சிறந்த சாதனையாளர்களை அழைத்து கௌரவிக்கவும் விதமாகவும் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நிகழ்ச்சிய சென்னை நேரு உள்நாட்டு அரங்குல செப்டம்பர் 25 தமிழக அரசு நடத்தி இருந்துச்சு. அந்த நிகழ்ச்சி மிகப்பெரிய வெற்றியும் கண்டுச்சு. அதற்கு ஒரு மாதம் முன்னதாக தான் ஆகஸ்ட் 21 மதுரையில தனது கட்சியோட 2வது மாநில மாநாட்டை நடத்தினாரு நடிகர் விஜய். இப்போ அந்த 2 நிகழ்ச்சிகளையும் வைத்து ஒரு அரசியல் சர்ச்சை வெடிச்சிருக்கு. மதுரையில விஜய் மாநாடு கூடிய அதே நாள்ல தென் மாவட்டங்களை சேர்ந்த அரசு உதவி பெறும் கல்லூரி மாணவர்கள்ல 20% பேர் விடுமுறை எடுத்திருக்காங்க. வழக்கமாக இது 10%க்கும் குறைவாகவே இருக்குமாம் அப்படின்னு சொல்லப்படுது. இவர்கள் தங்களது விடுப்புக்கான காரணங்களை வேறா சொல்லி இருந்தாலும் விஜய் கட்சி மாநாட்டுக்கு போறதுக்காக தான் இவங்கள பெரும் பகுதியினர் விடுப்பு எடுத்ததா அடிச்சு சொல்றாங்க தென் மாவட்ட அரசு கல்லூரி பேராசிரியர்கள் சிலர். மேலும் இது குறித்து அவங்க சொல்லும் போது, அரசுக்கு இது அதிர்ச்சி அளிக்கும் செய்திதான். இளம் தலைமுறை வாக்காளர்கள் இந்த தேர்தல்ல விஜய் பக்கம் சாயலாம் அப்படிங்கிற ஒரு கணிப்பும் இருக்கு. அது மட்டும் இல்லாம விஜய் மாநாட்டுக்காக கல்லூரி மாணவர்கள் விடுமுறை எடுத்துட்டு போனதை சீரியஸா எடுத்துக்கிட்டனாலதான் கல்வியில் சிறந்த தமிழ்நாடுங்கிற நிகழ்ச்சியே சென்னையில் நடத்தப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நிகழ்ச்சியை தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து அரசு கல்லூரி மாணவர்களையும் பார்க்க வைக்கணும் என்பதற்காக சென்னையிலிருந்து 8 மணி வரை நேரலையும் செய்யப்பட்டது. இந்த நேரலைய அரசு கல்லூரி மாணவர்களை பார்க்க வைப்பதற்காக மாவட்ட நிர்வாகங்கள் பெரிய அளவுல மெனக்கெட்டிருக்காங்க. அதன் தொடர்ச்சியாக தான் கல்லூரி மாணவர்களுக்காக அரசு செயல்படுத்தி வரும் நலத்திட்டங்களை அவர்கள் மனதில் பதிய வைப்பதற்காக தமிழகம் முழுவதுமே தொடர் நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறது தமிழக அரசு. இந்த நிகழ்ச்சிகளுக்காக குறிப்பிட்ட எண்ணிக்கையில மாணவர்களை அழைத்து வர வேண்டும், அவர்களுக்கான போக்குவரத்து உணவு ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்றெல்லாம் கல்லூரி நிர்வாகங்களுக்கு உத்தரவும் இடப்பட்டதாக தென் மாவட்ட அரசு கல்லூரி பேராசிரியர்கள் சொல்றாங்க. நடிகர் விஜயோட அரசியல் பிரவேசம் இன்னும் யார் யாருக்கெல்லாம் எனிமா கொடுக்க போகிறதோ அப்படின்னு தமிழக அரசியல்ல பேசிக்கிறாங்க.